மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான்காம் அதிபதி 6ல் இருந்தால் அல்லது 6ஆம் அதிபதி 4ல் இருந்தால் அல்லது 6 மற்றும் 4ஆம் அதிபதிகள் இணைஞ்சு ஏதாவது ஒரு பாவகத்தில் இருந்தாலும் என்னென்ன பலன்கள்ன்றதை பார்க்கலாம். ஸோ சொத்தின் மீது கடன் வந்துடுதுங்க, சொத்தின் மீது வழக்கும் வந்துடுது. ஓகேங்களா? ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய கடன். ஓகேங்களா? எதிரி கடன் நோய் வழக்கு. 4ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய சொத்து, தாயார் மற்றும் உங்களுடைய வண்டி வாகனம் எல்லாமே. ஸோ வாகனத்தின் மீதும் வழக்கு வந்துடுது. வாகனம் பழுதடையுது. அதே நேரத்தில் வாகனத்தை துரு பிடிச்ச மாதிரி போட்டு வைக்கிறாங்க. சில டைமு வாகனத்தை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? பெற்றோரால் பராமரிக்க முடியாமல் ஜாதகர் தத்து போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மெயினாக தத்து போகிறத நீச்சம் பெற்ற கிரகங்கள் தான் சுட்டி காட்டுது. இப்போ உதாரணமாக ஒரு ரிஷபலக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த 4ஆம் அதிபதி 6ல் எக்ஸாக்டாக வெறுமனே நீச்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பங்கம் அடையாமல் வெறும் நீச்சம். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி குறைவான வீடு அமையுது. அப்படி இல்லைன்னா தத்து போகிறது இல்லை சாக்கடை ஓரமாக வீடு அமைகிறத சுட்டி காட்டுது. ஒருவேளை விருச்சிக லக்னம் 4ஆம் அதிபதி சனி 6ல் நீச்சமாயிருக்கு. அப்போ வீடு சரியில்லை, தரைக்குறைவானவர்கள் மீது ஆசைப்படுறாங்க, தரைக்குறைவான வீடை வாங்கி மாட்டிக்கிறாங்க. சொந்த வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வீடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் தாயாருக்கு நோய் தேடி வருது, கடன் தேடி வருது எளிதில். ஓகேங்களா? அதே நேரத்தில் இது 1ஆம் அதிபதியோட தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா தாயாருடைய கர்ம நோய் ஜாதகருக்கு வந்துருதுன்னே சொல்லலாம். ஜாதகருடைய தாயார் தன்னுடைய சகோதரன் மேலே ரொம்ப ரொம்ப நட்பாகவும் பாசமாகவும் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கடன் வாங்கி தொழில் செய்கிற அமைப்பும் இந்த 4, 6 சுட்டி காட்டுது. தாய்மாமனோட உறவு எப்பவுமே சரி இருக்காதுன்னே சொல்லலாம். வீட்டின் அருகிலேயே விரோதி வந்துடுவாங்க. ஏன்னா 4 மற்றும் 6. ஓகேங்களா? குறைவாக படித்தா நல்ல வேலைக்கு போகிறாங்க, அதிகமாக படித்தா வேலைக்கு போகிறதே இல்லை. ஸோ கடினமான வேலையை எளிமையாக செஞ்சு முடிக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த 4 மற்றும் 6 தொடர்பில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வீடு வண்டி வாகன யோகம்லாம் உங்கள் நேமில் எடுக்காமல் இருக்கலாம். வீடு வண்டி வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் வச்சுக்காமல் வேறு யாராவதுடைய பேரில் வைக்கலாம். அதே நேரத்தில் 4, 6 தொடர்பு ஏற்படும் போது படிப்பில் மந்தத்தன்மை சில டைம் அது கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு கிரகச்சேர்க்கை இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இப்போ சனி செவ்வாய் இருக்குது, இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? அந்த கிரகச்சேர்க்கைக்கு ஏற்ற நல்ல படிப்பை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். உதாரணமாக செவ்வாறாக இருக்குது, நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக ஃபார்மசி ரிலேட்டடாக படிச்சுட்டு போகலாம். அதே நேரத்தில் சனிக்கேது சனிராக இருக்குது, லா, ஆடிட்டிங் இது மாதிரியான விஷயங்கள், வீடியோ எடிட்டிங்கு, விஸ்காமு, விஷுவல் கம்யூனிகேஷன், ஸோ இது மாதிரியான டிகிரிஸை நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த கிரகச்சேர்க்கை ஓரளவுக்கு உங்களை டிகிரியை வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கையால் நீங்கள் ஒரு டிகிரியை வாங்க முடியும்னே சொல்லலாம். அதனால் இந்த 4, 6 தொடர்பு ஏற்படும் போது அந்த கிரகச்சேர்க்கைக்கு ஏற்ற படிப்பு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தொல்லையே இல்லாமல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் 4 மற்றும் 6ஆம் பாவகத்தின் பலன்கள்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த 4 மற்றும் 6ஆம் பாவங்கள் தொடர்பு ஆகும்போது அந்த தொழில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக அது சுக்கிரனும் புதனும் அதில் தொடர்பு ஏற்படுது. ஓகேங்களா? அது சுக்கிரன் 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைஞ்சு சுக்கிரன் புதன் தொடர்பு ஏற்படும் போது இவங்க மீடியா ரிலேட்டடாகவோ இல்லை சினிமா ரிலேட்டடாகவோ ட்ரை பண்ணி போகலாம். அதே நேரத்தில் இந்த 4 மற்றும் 6ஆம் அதிபதி சூரியனோட சம்மந்தப்படும் போது அரசியல்லையும், சந்திரனோட சம்மந்தப்படும் போது ஸ்பெசிஃபிக்காக உணவு சம்மந்தமான தொழிலையும், உடலை வச்சு பண்ணக்கூடிய தொழில், அதாவது ஜிம்மு, ஓகேங்களா, இல்லை உடல் உழைப்பு, ஃபுட்டு இது மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் அது ராகு கேதுக்களோட சம்மந்தப்படும் போது கேமரா ஹேண்ட்லிங், கேமராமேனு இது மாதிரியான வேலைகளுக்கு அவங்க போகலாம். அதே நேரத்தில் அது குருவோட சம்மந்தப்படும் போது ஃபைனான்ஸ் அப்படின்ற விஷயத்தில் அவங்க ட்ரை பண்ணலாம். செவ்வாயோட சம்மந்தப்படும் போது அரசு துறைக்கான வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே உங்களுக்கு ஒரு வேலையை குறிக்கக்கூடியது.
6ஆம் பாவம் தான் வேலை, பொதுஜனம், பொதுமக்கள், அரசியல். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து குறிக்குது. அது சூரியன் சந்திரன்லாம் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் ரிலேட்டடாகவே போகலாம். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.